அனைவருக்கும் வணக்கம். 2025ஓட இறுதியில் நாம் இருக்கங்க. இன்னும் சில நாட்களில் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் பல முக்கியமான கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் ஏற்பட இருக்கிறது அப்படின்னும் ஜோதிடத்தின்படி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சில கிரகங்கள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துமா. அதனால தான் பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் இந்த ஆண்டு முழுவதும் இப்படி தான் இருக்க போகுது பலன்கள். 12 ராசியில் இத்தனை ராசிக்காரங்கள் இப்படி தான் இந்த பலன்களை எல்லாம் சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தகவலை சொல்லுவாங்க. அப்படி இந்த 2026ஆம் ஆண்டு 3 ராசிக்காரங்களுக்கு மட்டும் ரொம்பவே கஷ்டமானது. அதாவது நினைத்தது நடக்காமல் சின்ன சின்ன சறுக்கல்கள் ஏற்படுறது, கடன் ஏற்படுறது, ஏதாவது ஒரு பிரச்சனையை இந்த 3 ராசிக்காரங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த 3 ராசிக்காரங்க இன்னும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா? அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? நீங்கள் சரியான ஒரு ஜோதிடர் பார்த்து இது மாதிரியான பலன்களை பெறுங்கன்னு உங்களுக்கு நிறைய பேர் அறிவுறுத்திருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தும் இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு நம்ம சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்கணுங்க. வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக சொல்வதுண்டு. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ராகு, கேது, சனி, குரு இந்த கிரகங்கள் ஒரு ராசியில் நீண்ட காலம் பயணிப்பதால் அவர்களுடைய நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எல்லா ராசிகள்லையுமே வாழ்க்கையில் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்துமா. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் சனி பகவான் மீன ராசியில் இருப்பார். குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணிப்பார். ராகு ஆண்டினுடைய சில காலம் கும்ப ராசியிலும் பின் மகர ராசியிலும் பயணிக்க போகிறாரு. இந்த கிரகங்கள் தவிர மற்ற கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கும். இப்படி 2026ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருந்தாலும் சில ராசிக்காரங்கள் சிரமங்களை சந்திக்க நேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 2026ஆம் ஆண்டின் கிரக பயிற்சிகள் மற்றும் கிரகங்களுடைய நிலைகளால் எந்தெந்த ராசிக்காரர்கள் நிறைய சிரமங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு நிறைய சவால்களை சந்திப்பாங்க அப்படின்னும் இந்த ஆண்டில் 7.5 சனி தொடர்ந்து நடக்கிறதால பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் மனதில் கவலைகள் அதிகரிக்கும். பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டில் எதிரிகளினுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணிபுரியவர்கள் பணியிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேலையை மாற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் சற்று கவனத்தோடு இருக்கணும். முக்கியமாக இந்த புதிய ஆண்டில் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் மேஷராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பாக அதிகமான செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஒரு அளவோடு செலவு பண்ணி நீங்களே கையாண்டு பத்திரப்படுத்திக்கணும். தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டாம். அதே போல் உங்களுக்கு பண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் செலவுகளை குறைச்சிக்கணும் அப்படின்னும் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் முழு மனதார முடிவு செஞ்சுட்டு செலவு பண்ணுங்கள். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. சொல்லப்போனால் இந்த ராசிக்காரர்கள் வேலையில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். முக்கியமாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கோ அப்படின்னு சொன்னாலும் கூட அஷ்டம சனி நடக்கிறதால நிறைய மன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மன பிரச்சனைகள்னால் என்ன? நீங்கள் இவ்வளோ நாள் இருந்த ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த இடத்துலையே இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரலாம். உங்களுக்கு ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கலாம். நிம்மதியான நிலை இல்லாமல் யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சலோட கோபம் வர மாதிரி இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கலாம்.
அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். வீண் வம்பு வீணான பேச்செல்லாம் எதுலேயும் வச்சுக்க வேண்டாம். அதே போல் உங்களுக்கு மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலை செய்தாலும் அதில் தடையை சந்திக்க நேரிடலாம். இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் எதுலையாவது இறங்குவீங்க. ஆனால் அந்த வேலை முடியாமல் இழுத்துக்கிட்டே போகிறது, தடங்களாக இருக்கிறது. இந்த ஆண்டில் முதலீடுகளை செய்வதாக இருந்தால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எடுத்த கவிழ்த்தனு எந்த ஒரு முதலீட்டையும் நீங்கள் போய் செஞ்சிடக்கூடாது. ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களோட ஆலோசனை பண்ணுங்கள். உங்கள் கூட ரொம்பவே நெருக்கமான கணவன் அல்லது மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிங்க. இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு. வணிகர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. வியாபாரிகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே தாண்டி தெம்போடு வரக்கூடிய ராசிக்காரங்களும் நீங்கள் தாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிமையாக சரி செஞ்சுடுவீங்க. அடுத்து அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு படு மோசமாக இருக்கும் அப்படின்னும், முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் தேவையில்லாத நிறைய செலவுகளை சந்திப்பாங்க. அதாவது உங்கள் கைக்கு பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. அது எப்படி செலவாச்சுன்னே தெரியாத அளவுக்கு செலவு செஞ்சுட்டு நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத நீங்கள் ஏதாவது செலவு செய்வீங்க, அது தேவையா தேவையில்லையான்னு அலசி ஆராய மாட்டீங்க. ஆனால் அது செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கும்போது அது தேவையில்லாத செலவுகளாக இருக்கும். அதே போல் பணிபுரியவர்கள் பணியிடத்தில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். வணிகர்களும் பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பாங்க. குறிப்பாக இனி வரக்கூடிய இந்த ஆண்டில் ஆரோக்கியம் மிகவும் மோசமாக இருக்கும். மருத்துவ செலவுகளை ஏராளமாக சந்திக்க வேண்டி இருக்கும். இதனால் பண பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. மருத்துவ செலவு அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு பண பிரச்சனை அதில் கண்டிப்பாக இருக்கும் தான். அதாவது மருத்துவ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இருந்தாலும் அதில் உங்களுக்கு நிறைய ஒரு இழப்புகளை, அதாவது பணம் நிறைய செலவாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எதற்குமே கவனத்தோடு இருக்கிறது நல்லது. உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா, சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே நீங்கள் போய் முதல்ல மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரியான எச்சரிக்கைலாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்படி இந்த 3 ராசிக்காரங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு கஷ்டங்கள் சிரமங்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் கல்வித்துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் வாழ்க்கையில் சின்ன ஒரு கஷ்டங்களையோ ஒரு சின்ன பிரிவையோ அந்த மாதிரி இந்த ஆண்டு இவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குங்க. அதனால் நீங்களும் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா முதலீடு செய்வதாக இருந்தால் கவனம் வேண்டும். அப்படின்னா சின்ன முதலீடாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீடாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தங்களை நம்ம கூட்டாளியாக சேர்த்து செய்யும்போது இன்னும் அதிகமான கவனம் செலுத்தணும். அவர்கள் மேலே என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் அதிகமான கவனத்தை செலுத்தி பார்க்குறது நல்லது. வியாபாரிகளுக்கு இனி இப்போ வரக்கூடிய காலகட்டம் சிம்மராசியில் மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் வியாபாரிகள் ரொம்பவே, அதாவது வீழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் யாருக்கும் கடனாக எதையும் கொடுக்கக்கூடாது. எடுத்த கவிழ்த்தன்னு எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு செலவு செய்யக்கூடாது. புத்திசாலித்தனமாக சிந்தித்து திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இனி வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வரக்கூடிய இந்த ஆண்டு 3 ராசிக்காரர்களுக்கு படுமோசமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் ராசியும் இதில் இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களுடைய ராசி மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசியில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.